டிவோர்ஸ் வித் செல்ஃப் டிசிப்ளின். இது உங்களுக்கு புதுசாக இருக்கிற மாதிரி தோணும். ஒரு டிவோர்ஸ் ஆன ஒரு மென்னாக நீங்கள் இருந்தாலும் இல்லை ஒரு உமனாக இருந்தாலும் சரி, டிவோர்ஸ்க்காக கோர்ட்டில் எங்களுக்கு கேஸ் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற பார்க்கக்கூடிய ஒரு கணவனாலும் சரி, ஒரு மனைவினாலும் சரி, எங்களோட குடும்பத்தில் டெய்லியும் பிரச்சனைகள் உருவாகிட்டு இருக்கு. நாங்கள் டிவோர்ஸை நோக்கி எங்களோட வாழ்க்கையை எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கு, எங்களுக்கு பயமாக இருக்கு, நாங்கள் என்ன பண்ணுறதுன்றது வழி தெரியாமல் பார்க்கக்கூடிய ஒரு ஹஸ்பண்ட்னாலும் சரி, ஒய்ஃப்னாலும் சரி, உங்களுக்கான வீடியோ இது. இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நான் உங்கள் குமரேசன் மணி, டிவோர்ஸ் லைஃப் கோச். நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் டிசிப்ளின் மூலிமா உங்களோட லைஃப்பை நீங்கள் மீட்டு எடுக்கலாம். இப்போது நீங்கள் செல்ஃப் டிசிப்ளினை வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட லைஃப்பும் உங்களை முன்னோக்கி செல்லும். பெரும்பாலும் எல்லாம் பண்ணக்கூடிய தவறுகள் என்னென்னா, செல்ஃப் டிசிப்ளின் வளர்த்துக்க முடியாமையும் உங்களோட லைஃப்பில் நீங்களை அப்ளை பண்ணாமல் ஏதோ ஒரு வாழ்க்கை முறையை நீங்கள் வாழ்ந்ததுனால தான் டிவோர்ஸ் அப்படின்ற அளவுக்கு வந்திருக்கு. இந்த செல்ஃப் டிசிப்ளின்றது ஃபேமிலிக்கு மட்டும் இல்லை, டிவோர்ஸ்க்காக மட்டும் இல்லை, இந்த செல்ஃப் டிசிப்ளின் தான் உயிருக்கே முதன்மையானது அப்படின்றது நான் சொல்ல கிடையாது, திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு. திருக்குறளில் 131வது குறளா, ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரின் ஓம்பப்படும். ஒழுக்கம் உயிரை விட மேலானதுன்றதை இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்காரு. இது 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த விஷயத்தை அவர் சொல்லிட்டார். இதை தான் பெரிய பெரிய தொழிலதிபர்களும் சரி, மில்லியனர்ஸும் சரி, இல்லை பெரிய லிஜெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் தன்னோட ஒவ்வொருத்தரும் இன்டர்வியூவில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த செல்ஃப் டிசிப்ளின் பற்றி எல்லாருமே பேசியிருப்பாங்க. அவங்களுக்கு அதிகமாக வளர்த்துக்கிட்டு தன்னோட வாழ்க்கையிலும் அப்ளை பண்ணிட்டு ஒவ்வொரு செயல்களையும் அவங்க அப்ளை பண்ணுறதுனால அவங்களுக்கு எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அந்த தடைகளிலிருந்து வெற்றிகளாக மாற்றி தன்னோட வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக்கிட்டாங்க. அந்த மாதிரி நம்மளை செல்ஃப் டிசிப்ளின்றது நம்ம வாழ்க்கையில் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். பட் ஆனால் குறைவான ஒரு பர்சன்டேஜில் தான் அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்திருப்போம். இதே அதிகமாக நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு அதோட பர்சன்டேஜ் அதிகமாக இருந்துச்சுன்னா நமக்கு இந்த டிவோர்ஸ் அப்படின்றதும் வந்திருக்காது, பிரச்சனைகளும் உருவாகாது. உங்களுக்கு டிவோர்ஸ் உருவாகிற இடமே செல்ஃப் டிசிப்ளின் இல்லாதனால தான் சரி. அது ஆண்கிட்ட இல்லைனாலும் இல்லை ஒரு பெண்ணுக்கிட்ட இல்லைனாலும், அது குடும்பத்தில் யாராவது ஒருத்தர்கிட்ட இல்லைனாலும் பிரச்சனைகள் 2 பேருக்குமே வந்துடும். ஏன்னா ஆல்ரெடி நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன், டிவோர்ஸ்ன்றது 2%ல் ஒரு பர்சன் பிரச்சனைகள் உருவாகி அது மூலயமா வாழ்க்கை இல்லை அப்படின்னாலும் அந்த பாதிக்கப்படுறது அந்த 2 உயிர்களுமே அப்படின்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருப்போம். அதே மாதிரி தான் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், டிசிப்ளின் 2 பேர்த்துல ஒருத்தர் கம்மியாயிடுச்சுனாலும் ஒருத்தருக்கு பிடிக்காம போயிடும். இதனால் ஒருத்தர் மேலே ஒருத்தருக்கு கோபம் வரும், மன அழுத்தங்கள் வரும், அவர் செய்யக்கூடிய செயல்கள் மீது நம்பிக்கை இல்லாமல் போகும். இது மாதிரி ட்ராக் மாறிடும். ஒரே ஈவனாக இருந்தால் மட்டும்தான் ஒரு லைஃப்ன்றதும் நிலைத்திருக்கும், நீடித்திருக்கும், சண்டை இல்லாமல் இருக்கும், ஸ்மூத்தாகவும் இருக்கும். இந்த டிசிப்ளின்றது நமக்கு ஸ்கூல்ல இருந்து நம்மளோட பிறப்பு முதல் இறப்பு வரையுமே ஒவ்வொரு செயல்களுக்கும் ஒவ்வொரு முடிவுகளுக்குமே நம்ம டிசிப்ளினை ஃபாலோ பண்ணியிருக்கணும், அடாப்ட் பண்ணியிருக்கோம். இதை நம்ம அடிக்கடி மறந்து போயிடுறோம். அடிக்கடி இம்ப்ளிமெண்ட் பண்ணாதனால தான் இது அதிகரித்து நம்மளோட வாழ்க்கை தரத்தில் நம்ம ஒவ்வொரு செயல்களும் கொண்டாடுறதுனால தான் சுய கட்டுப்பாடு இன்றி நம்மளோட மனம் போக்குலையும் மற்றவரோட வெளி உலகத்தில் மற்றவங்க பார்க்கக்கூடிய செயல்கள் மூலியமாகவும் நம்ம திசை திரும்பி போகிறதுக்கு முதல் காரணமே இதுதான். இதே இடத்துல செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், செல்ஃப் டிசிப்ளின்ஸ் இருந்திருந்தால் நம்மளோட சுய கட்டுப்பாட்டில் நம்மளோட வாழ்க்கையை ஸ்ட்ரைட்டாக ஒரே நேர்கோட்டில் எடுத்துகிட்டு போயிருப்போம். அதனால் எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும், தடங்கல்கள் வந்திருந்தாலும் இதை எதிர்கொள்ளும் சக்தி நமக்குள்ளே உருவாகியிருக்கும். இது ஒவ்வொரு ஆணுக்கும் தேவை, ஒவ்வொரு பெண்ணுக்கும் தேவை, குழந்தைகளுக்கும் தேவை, முதியவர்களுக்கும் தேவை. எல்லாருமே சொல்லக்கூடிய வைக்கக்கூடிய ஒரு செயல் இதுதான். இப்போது ஃபேமிலிக்கு எப்படி இது டிவோர்ஸ் வரைக்கும் வருது அப்படின்னா, நீங்கள் அன்றாட வீட்டுக்குள்ளே நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்கள் ஒருத்தருக்கு டிசிப்ளின் இல்லாமல் ஒரு செயல்கள் செய்வாங்க. அதனால் அவங்களுக்குள்ள அவங்க பார்க்குறப்ப எரிச்சல் வரும், அவங்களுக்கு மனசுக்குள்ளே. அதனால் கோபம் வரும். இது என்ன ஆகும்னா நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறப்போ அது ஒரு கட்டத்தில் அது ஏதாவது ஒரு காரணத்தின் அடிப்படையில் அது சண்டைகளாக மாறும். அந்த சண்டைகள் நாளடைவில் வளர்ந்து அது உறவினர் வரைக்கும் போய் ஒரு ஹஸ்பண்டோட பெற்றோருக்கோ இல்லை மனைவியோட பெற்றோர்களுக்கோ அவங்க மூலியமாகவே இது ஸ்ப்ரெட் ஆகி அவங்க சரியில்லைன்ற அந்த தாட்டில் சொல்லி அவங்களையும் டிப்ரெஷன் ஆகி சொல்கிறவங்களோட வாழ்க்கையும் நிம்மதியாக வாழ முடியாமல் அது நாளடைவில் டிவோர்ஸ் அப்படின்ற ஒரு வேர்டில் போய் முடிஞ்சிடும். ஏன்னா செல்ஃப்
டிசிப்ளின்ற இஸ் ஈக்குவல் டு அவேர்னஸ். அவேர்னஸ் இஸ் ஈக்குவல் டு செல்ஃப் டிசிப்ளின். எந்த இடத்துல செல்ஃப் டிசிப்ளின் இருக்கோ அந்த இடத்துல அவேர்னஸ் இருக்கும். அவேர்னஸ் இருக்கிற இடத்துல செல்ஃப் டிசிப்ளின் இருக்கும். ஸோ இது ரெண்டுமே மாறி மாறி வந்து இருக்கிறப்போ அந்த இடத்துல வந்து தவறுதலே நடக்காது. ஏன்னா ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு வெற்றியும் டிசிப்ளின் அடிப்படையில் அது ஒரு சிஸ்டமாக உருவாகிருக்கு. இப்போ பால் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாலில் ஸ்டார்டிங் நம்ம கண்ணுக்கு பால் மாதிரி இருக்கும். ஆனால் அதை வேல்யூ பண்ணிக்கிட்டே போங்கன்னா எண்டு எங்கே போய் முடியும்னா அதில் வந்து ஒரு நெய் உருக்கலாம். அது வரைக்கும் தான் அது வேல்யூ நம்ம நினைக்கிறோம். பட் ஆனால் அதையும் தாண்டி எப்படி வேல்யூ பண்ணுவாங்கன்னா அந்த நெய் வந்து பல செயல்களுக்கு பயன்படும். ஃபுட்டில் இருந்து நம்ம ஆன்மீகத்தில் சாமி கும்பிட்ற வரைக்குமே அந்த நெய்ன்றது தேவைப்படும். அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் ஒவ்வொரு இடத்துக்கும் வேல்யூ பண்ணணும். டிசிப்ளின்றது நம்ம ஆரம்பத்தில் ஸ்கூல் கட்டத்தில் நம்ம கற்றுக்கிட்ட விஷயம்தான், சொல்லி கொடுத்த விஷயம்தான். பட் ஆனால் அது எங்கே நம்ம மிஸ் பண்ணிடுறோம் அப்படின்னா நம்ம லைஃப்பில் அடாப்ட் பண்ண தெரியல, அது மறந்துடுறோம். அந்த அடாப்ட் பண்ணுறது எங்கே இருக்குன்னா அது ஒவ்வொரு செயல்களிலையும் இருக்கும். சின்ன செயல்கள் இருந்து நம்மளோட நீங்கள் ஆஃபீஸில் இருந்து உங்களோட வெளி அனுபவம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறது, சமுதாயத்தில் பேசுறது, ஒரு இடத்துக்கு போகிறது, பேசுறது, ஒரு செயல் செய்கிறது, இது எல்லாத்துலேயுமே அந்த டிசிப்ளினை நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணி அந்த டிசிப்ளின்ற பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஒரு செயலில் தப்பு வந்திருக்காது. ஏன்னா டிசிப்ளின்றது அவேர்னஸ். அப்போ அந்த செயலில் அவேர்னஸ் வந்துடுறப்போ நீங்கள் அதை தப்பு பண்ணியிருக்க மாட்டீங்க. அதே தான் உங்கள் வீட்டுக்குள்ளேயும் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. உங்கள் ஹஸ்பண்டும் உங்கள் ஒய்ஃப் கிட்ட இருந்தாலும் சரி, இல்லை ஒய்ஃபும் உங்கள் ஹஸ்பண்டுக்கிட்ட சரி, அந்த டிசிப்ளினை வந்து மெயின்டைன் பண்ணாமல் கண்ணா பின்னான்னு ஏதாவது ஒரு வாழ்க்கை முறையை கடைபிடித்திருப்பீங்க. அது வந்து நாளடைவில் வந்து பிரச்சனைகளை உருவாக்கும், சண்டைகளை உருவாக்கும், பிடிக்காமல் போயிருந்திருக்கும், அவர் செய்யக்கூடிய செயல் எரிச்சலாக வரும். இந்த மாதிரி பேச பேச என்ன ஆகுனா நம்மளோட மைண்டு வந்து நம்மளே டிப்ரெஷன் ஆக்கி நம்ம வேல்யூ இல்லாத மாதிரி ஒரு ஹஸ்பண்டையோ இல்லை ஒய்ஃபையோ மனநிலையை மாற்றிடும். இதனால் என்ன ஆகும், தாழ்வு மனப்பானம் வரும். இல்லைன்னா அவங்கள பற்றி மற்றவங்ககிட்ட சொல்கிறப்போ அவர் என்னை திட்டிகிட்டே இருக்கா அப்படின்னு பிடிக்காமல் போயிடும். அவங்க மூலிமா கேட்குறவங்களுக்கு பிடிக்காமல் போயிடும். இது மாதிரி சூழ்நிலையெல்லாம் உருவாகிறப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த டிசிப்ளின் இல்லாதனால தான் அது வளர்ந்து கொண்டு டிவோர்ஸ்க்கு போயிடுது. ஸோ இதிலிருந்து நீங்கள்லாம் வெளியில் வரணும் அப்படின்னா நீங்கள் அந்த டிசிப்ளின்றதை நீங்கள் கடைபிடித்து தான் ஆகணும். இதே நீங்கள் ஒரு டிவோர்ஸ் ஆயிடுச்சு, இப்போது என்னோடய வாழ்க்கையை நான் வந்து அடுத்தது என்ன பண்ணலான்னு தெரியல அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் கற்றுக்க வேண்டியது செல்ஃப் டிசிப்ளின். ஒரு செயல் செய்கிறீங்கன்னா அது உங்களோட லைஃப் எண்டு வரைக்குமே அதை கரெக்டாக அந்த டைமுக்குள்ளே எடுத்துகிட்டு போகிறோமா அப்படின்றத நீங்கள் வந்து உங்களுக்குள்ளே நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த திறமையை வளர்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய எல்லா செயல்களிலையுமே ஒரு அந்த டிசிப்ளின்றது ஆட்டோமேட்டிக்காக உருவாயிடும். அப்போது நீங்கள் எப்படி வாழணுன்ற அந்த வாழ்க்கை முறையை நீங்களே அமைச்சிக்குவீங்க. ஏதாவது பிரச்சனைகள் வந்தாலும், தடைகள் வந்தாலும், சூழ்நிலைகளில் ஹேண்டில் பண்ண முடியலனாலும் அது வந்து அந்த அவேர்னஸ் வந்து உங்களை அந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியே வரத்துக்கு உண்டான ஐடியாஸை உங்களுக்கு கொடுத்துரும். ஏன்னா நீங்கள் டெய்லியும் அதை வந்து ஃபாலோ பண்ணுறதுனால அந்த ஃபாலோப் வந்து சிஸ்டமேட்டிக் வந்து உங்கள் பிரெயின் நர்வஸை வந்து தூண்டி விடும். அது மூலிமா உங்களுக்கு ஒரு தொலைநோக்கு பார்வை உங்களால் வளர்த்துக்கிற திறன் ஆட்டோமேட்டிக்காக உருவாயிடும். இதனால் நீங்கள் பிரச்சனையிலேருந்து வெளியில் வரலாம். நீங்கள் இல்லாமல் அதர் பர்சனுக்கு நீங்கள் சில அட்வைஸ், அதாவது அட்வைஸ் மீன்ஸ் ஐடியாஸ் கொடுக்கலாம். அதை வந்து ஒரு செயல் வந்து வெற்றி அடைக்கு உண்டானா அந்த ஐடியாஸும் உங்களுக்கு அதை கேட்ட உடனே உங்களுக்கு அப்சர்வ் பண்ணி அது மூலிமா ரிசல்ட் எடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த செல்ஃப் டிசிப்ளின்றது ஒருத்தரை வந்து முன்னேற்றும், ஒருத்தரோட வாழ்க்கையும் முன்னேற்றும், அவங்க குடும்ப சூழ்நிலையும் மாற்றும், குடும்பத்தையும் முன்னேற வைக்கும். இதுதான் செல்ஃப் டிசிப்ளினோட ஒரு ஸ்பெஷல். இதை தான் வந்து வள்ளுவரும் சொல்லியிருக்காரு, உயிரை விட மென்மையானதும் சொல்லியிருக்காரு. ஏன்னா இந்த பூமியில் இந்த உயிரினங்களே மனித உயிர்கள் தான் உயர்ந்தது. அதையும் தாண்டி மனித உயிர்களுக்கும் தாண்டி மேலானதுன்னா அந்த ஒழுக்கத்தை தான் சொல்லியிருக்காரு. இது 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்காரு. அதாவது நான் ஃபஸ்ட்டு பிரச்சனைகளை நம்ம உருவாக்கி மற்றவங்களுக்கு கொடுக்கூடாது. அதே மாதிரி மற்றவங்களுக்கு உருவாக்கி கொடுக்குற பிரச்சனைலேருந்து நம்ம வெளியில் வரணும் அப்படின்னா செல்ஃப் டிசிப்ளின்றது தான் நம்மளை வந்து இந்த இடத்துல கட்டுப்படுத்தும், பாதுகாக்கும். இதில் வந்து ஐடியாஸை கொடுக்கும், ஒரு அவேர்னஸை கொடுக்கும். இது எல்லாமே இதுக்குள்ளே தான் அடங்கி இருக்குது.
இதை வந்து உங்களோட ஃபேமிலியில் நீங்கள் அடாப்ட் பண்ணியிருக்கணும். உங்கள் ஹஸ்பண்டுக்கிட்ட நீங்கள் வந்து சொல்லியிருக்கணும், இல்லை ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டுக்கிட்ட சொல்லியிருக்கணும். அவங்க உங்களுக்குள்ளே வந்து செல்ஃப் டிசிப்ளினை உருவாக்கி ஒரு ஃபேமிலிக்குன்னு ஒரு டிசிப்ளின் உருவாக்கணும் இருக்கணும். உங்களோட குழந்தைகள் வளர்ப்பு முறைக்கு ஒரு டிசிப்ளின் உருவாக்கி அதுக்குள்ளே அந்த சிஸ்டமேட்டிக்குள்ளே வாழ்ந்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனைகள்ன்றது உருவாகி இருக்காது. பிரச்சனைகள் எங்கே உருவாகுதுன்னா செல்ஃப் டிசிப்ளின் இல்லாத இடத்துல பிரச்சனைகள் உருவாகிருக்கும். ஏன்னா செல்ஃப் டிசிப்ளின் இருக்கிற இடத்துல பிரச்சனைகள் உருவாக்கவே முடியாது. ஏன்னா டிசிப்ளினாக இருக்கிற ஒரு இடத்துல டிசிப்ளின் இல்லாத ஒரு செயல் வந்து உள்ளே வர முடியாது. டிசிப்ளின் இல்லாத இடம் எங்கேயாச்சும் இருக்கான்னு யோசிச்சு பாருங்க. ஏன்னா எல்லாருமே சிஸ்டமேட்டிக்காக தான் வச்சுருக்காங்க. சிஸ்டம் இஸ் ஈக்குவல் டு டிசிப்ளின். இப்போ டிவோர்ஸ் ஆன பீப்புளுக்காகவும் இல்லை கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்டு இருக்கிற பீப்புளாக இருந்தாலும், இல்லை இப்போ டிவோர்ஸ் மாதிரி எங்களோட சூழ்நிலை போயிட்டுருக்கு எங்கள் ஃபேமிலியில் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தாலும், நீங்கள் உங்களோட டிசிப்ளினை நீங்கள் எங்கே வெளிக்காட்டணும் அப்படின்னா உங்களுக்குள்ளே வெளிக்காட்டணும். உங்களோட உணர்வுகளுக்கு எமோஷ்னலில் டிசிப்ளினாக இருக்கணும். உங்களோட செயல்களில் நீங்கள் டிசிப்ளினாக இருக்கணும். உங்களோட மைண்ட் தாட் இருக்கு இல்லையா, மைண்ட் செட் பண்ணுறதுல டிசிப்ளினாக இருக்கணும். ஒரு விஷயத்த நீங்கள் மைண்டில் செட் பண்ணிட்டீங்கன்னா அந்த கோலை அச்சீவ் பண்ணுற வரைக்கும் அதுலேயே நீங்கள் ட்ராவல் பண்ணணும். அதுக்குண்டான செயல்முறைகளை செய்யணும். அந்த செயல்முறைகளுக்கு உண்டான டிசிப்ளின் என்னவோ அதை ஃபாலோ பண்ணும். அந்த சிஸ்டமேட்டிக்காக ஃபாலோ பண்ணும். அப்போ தான் அந்த செயல் வெற்றி பெறும். இந்த மாதிரி டிசிப்ளின்றது எல்லா இடத்துலையும் நிரம்பி இருக்குது. உங்களோட வாழ்க்கையில் நிரம்பி இருக்குது. உங்களுக்குள்ள உங்களோட உணர்வுகளில் நிரம்பி இருக்குது. உங்களோட உயிர்களுக்குள்ள நிரம்பி இருக்குது. உங்களோட செயல்களில் நிரம்பி இருக்குது. நீங்கள் வெளிப்படுத்துகிற உங்களோட பேச்சில் நிரம்பி இருக்குது. நீங்கள் கேட்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷனில் நிறைஞ்சிருக்கு. ஸோ டிசிப்ளின்றது இந்த பூமியிலே இந்த பிரபஞ்சத்தில் விரிஞ்சு கிடைக்குது. ஸோ இது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா அப்படின்னா இந்த வாழ்க்கை பிரச்சனை மட்டும் இல்லை, எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நீங்கள் வந்து உங்களோட சுய கட்டுப்பாட்டின் மூலம் அந்த ஒரு செயலை நீங்கள் வெற்றி அடையலாம். நிறைய தெரிஞ்சுக்கணும். இதை நான் என்னோட லைஃப்பில் நான் ப்ராக்டிக்கலாக எடுத்துக்கிட்டு வரணும்னா நீங்கள் தாராளமாக நம்ம மெயில் ஐடிக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இதில் சிலர் ஒரு செயலை செய்கிறப்போ மோட்டிவேஷனல் எதிர்பார்ப்பாங்க. தனக்கு ஒரு மோட்டிவேஷனலாக யாராவது பின்னாடி இருந்து புஷ் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் ஒரு செயலை செய்வாங்க. இல்லைனா அப்போ தான் வந்து அந்த ஒழுக்கத்தை கடைபிடிச்சு டிசிப்ளினாக போவாங்க. இந்த மாதிரி அடிக்கடி யாராவது ஒரு பேக்கப்பில் இருந்து யாராவது ஒரு ஹஸ்பண்டுக்கோ இல்லை ஒய்ஃப்க்கோ இல்லை ஜென்ஸ்க்கோ இல்லை லேடிஸ்க்கோ யாருக்கோ புஷ் பண்ணிக்கிட்டே இருந்தால் அவங்களுக்கு வந்து ஊக்கப்படுத்திக்கிட்டே இருக்கும். ஆனால் அது வந்து நிரந்தரம் கிடையாது. இந்த செல்ஃப் டிசிப்ளின்றது உங்கள் உணர்வுகளுக்கு நீங்கள் டிசிப்ளினாக இருக்கிறப்போ அது வந்து ஃபண்டமெண்டலாக பேசிக்காக அடிமட்டத்திலேருந்து உங்களுக்குள்ளேயே நீங்கள் வளர்த்துக்கிறப்போ அது வந்து நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களுக்கும் ஆட்டோமேட்டிக்காக அந்த டிசிப்ளினே உங்களை வந்து வழிநடத்தும். அந்த செயல்களை வெற்றி அடையும். உங்களுக்கு மோட்டிவேஷன்ன்றது உங்களுக்கு தேவைப்படாது. டிவோர்ஸ்ன்றது அதுவாக உருவாகலை. மற்றவங்க நமக்கு வெளியிலேருந்து எதுவும் கொடுக்கவும் இல்லை. நமக்குள்ளேயே உங்களுக்குள்ளேயே நீங்கள் உருவாக்கிக்கிட்டதான் அந்த செயல்கள் மூலியமாகவும் உங்களோட உணர்வுகளில் பிடிக்காத போகிறதுனாலும் உங்கள் உணர்வுகளை கண்ட்ரோல் பண்ண தெரியாதனாலும் கோபத்தை கண்ட்ரோல் பண்ண தெரியாதனாலும் இதனால் உருவானது தான். இதை எல்லாமே மாற்றக்கூடியது தான். ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வாழுங்க. உங்களோட செயல்களையும் ஒரே கட்டுப்பாட்டுக்குள்ளே அடக்குங்க. உங்களோட உணர்வுகளையும் ஒரே கட்டுப்பாட்டுக்குள்ளே அடக்குங்க. உங்கள் உயிரையும் ஒரே கட்டுப்பாட்டுக்குள்ளே அடக்குங்க. உங்களோட வாழ்க்கை தரத்தையும் ஒரே கட்டுப்பாட்டுக்குள்ளே அடக்குங்க. அதுதான் செல்ஃப் டிசிப்ளின். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒரு ஷேர் ஒரு குடும்பத்தை காப்பாற்றலாம், இல்லைன்னா புதியதொரு குடும்பத்தை உருவாக்கலாம்.